என் பேர் அன்சாரி, திருநெல்வேலியிலேருந்து வரோம். நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்தோம் இது டோனியை பார்க்க. அதாவது பார்க்க வரோம். ஏன்னா சென்னையில் போய் பார்க்கணுன்னு பல மட்டும் பார்க்க முடியாமல் ஆயிட்டு. அதனால் இந்த ஸ்டேடியம் திறப்புலனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நாங்கள் வருஷம் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிடுவோம். அதனால் டோனியை பார்க்க வெறித்தனமாக காத்திருக்கோம். நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு ஃபேனு தோனிக்கு? வெறித்தனமான ஃபேன். அதனால தான் எல்லோரும் வந்திருக்காங்க. அண்ணன் கூட தேனியிலேருந்து தான் வந்திருக்காப்புல. ஆமாம். வணக்கம், என் மதுரை. என் பேர் சரவணகுமார். டோனியை பார்க்கணும் ரொம்ப ஆசை. என்னோடய ட்ரீம்ஸ் அவர் தான். சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். 2 டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். அதுபோக மதுரைக்கு வராரு. ரொம்ப நாள் கனவு மதுரை வந்து மதுரைக்கு வரணும் ஆசைப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ ஒரு பெரிய ஆள் இல்லை. அவர் சிலைப்பட்டி நான் வரணும்னு ஆசைப்பட்டார். வேலம்மாள் ஆஸ்பத்திரிக்கு வேலம்மாள் கிரவுண்டுக்கு வரணும், அங்கே மண் வைக்கணும், காலை பதிக்கணும் சொல்லிகிட்டே இருந்தார். கண்டிப்பாக பார்க்கணும். அதான் மதியாதை. நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்தோம். இப்போ வந்துடுவான்னு சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுன்னு சொன்னாங்க. நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. என் பேர் முகமது ஆசிஃபு. நான் வந்து மதுரை தான். தோனியோட பெரிய ஃபேனு. நான் சின்ன வயசுலேருந்தே தோனி பார்த்து தான் நான் கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் சென்னை மேட்சஸ்ஸு, ஸ்பெஷலாக சென்னை மேட்சஸ்ஸு, மும்பை மேட்சஸ் இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ இப்போ இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, டோனியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஓப்பனிங் சொன்னாங்க. ஸோ அதுக்காக டோனியை இன்வைட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி டோனியை பார்க்க வந்திருக்கேன். ஆமாம், நான் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கேன். கிரிக்கெட் ஃபேன் நான். கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே விளாண்டுட்ருக்கேன். ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போலேருந்தே தோனியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தோனியை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி விளாட ஆரம்பித்தேன். இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். நான் இதுக்காக இன்றைக்கி லீவு போட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப நாள் கனவு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஐசிசியோட 3 ஃபார்மெட்டையும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஆளை பார்க்கணும். லைஃப்பில் ஒரு டைம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து